தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நாளையிலையும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்றீங்க. தோரி சகதீரி மக்க தரவரி கபா தகப்பனே, மே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே நன்றி 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 சப்பா. அப்பா நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஐயா. நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுங்கப்பா. அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுற நம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்றேன். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசனுடைய புத்திரரில் ஒருவனுடைய மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை நோக்கி, உமது அடியானின் புருஷனாக தீர்க்கதரிசி ஒரு கடன் பட்டுட்டார். கடன் பட்டு அவர் இறந்துட்டார். 11 பிறகு கடன் பட்டவர் தீர்க்கதரிசி இறந்துட்டார். ஆனால் அங்கே எலிசா வர்றாரு. எலிசா வந்தோன்னு அவர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா அவங்களுடைய கணவர் கடன் பட்டதுனால கடன் கொடுத்தவன் அந்த வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைகளை அடிமையாக்குறதுக்காக வாங்க, நான் உன் பிள்ளைகளை கூட்டி போயிடுவேன், அடிமையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா அழுகுறாங்க. எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, பிள்ளைகளை அவங்க இப்படி கூட்டி போயிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்படி கணவர் ரொம்ப கடன் பட்டிருந்தாரு. அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி எலிசா சொல்கிறாரு, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உனக்கு என்ன இருக்கிறது என்றார். அதற்கு அவள், ஒரு கூட எண்ணெய் மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறா. எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளின் வீட்டிலே வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. அப்போ என்ன இருக்கு? ஒரு கூட என்ன இருக்குங்கிறா. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வீட்டை என்ன செய்ய, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டில் போய் எல்லா வீட்லேயும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வீட்டுல வச்சு நிரப்பு, உன்னுடைய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு நிரப்பு, எல்லாத்தையும் நிரப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செய்யறா, உள்ளே நின்று கதையை பூட்டிட்டு அந்த பாத்திரத்துல பூரா அந்த எண்ணெய்களை நிரப்புறாங்க. அந்த எண்ணெய் நிரப்புறாங்க. நிரப்பும்போது அவன் இனத்திலிருந்து 5ஆம் வசனம், போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், நீ வேறு பாத்திரம் இல்லை என்றால். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிடுச்சு. இன்னொரு பாத்திரம் கொண்டு வான்னு கேட்குறேன், இல்லை அது நிறைஞ்சு போச்சு. இல்லை வேற பாத்திரம் இல்லைன்னாலும் எண்ணெய் நின்றுட்டு நிறைய பாத்திரத்துல அந்த எண்ணெய் என்ன செஞ்சு நிரம்பி இருந்துச்சு. இவங்க வீட்டில் இருக்க பாத்திரத்தையும் நிரப்பி இருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, அவர் சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, எலிசா, சரி வேற இல்லையா, முடிஞ்சு வச்சா, சரி ஓகே அப்படின்னு பண்ணி சொல்றேன்னா, தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைச்சிக்கோ. இதை என்ன நிரப்பி வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் கொண்டு போய் கடனை அடை போதில்ல. அப்புறம் மீதி கொஞ்சம் எண்ணெய் இருக்கு அப்படிங்கிறா. அந்த 7ஆம் வசனத்தை, நீ போய் அந்த எண்ணெய் விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைய ஜீவனம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா அந்த கடை எல்லாத்தையும் எண்ணெய் போய் விற்று கடனை அடைக்காங்க. கடன் எல்லாம் அடைச்சி முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு மிச்ச எண்ணெய் வச்சு அவங்க ஜீவனத்துக்காக, அவங்களுடைய சாப்பாட்டுக்காக வைக்காங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, கர்த்தருடைய ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போ தீர்க்கதரிசிகள் இப்போ நம்ம அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இருக்காங்களான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. எங்களுக்கு கண்டுபிடிச்சாலும் கிடைக்க மாட்டாங்க. அதனால அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றது கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சாங்க. செஞ்சதுனால அவங்களுடைய வீட்டு பாத்திரம் நிரம்பிச்சு. வாங்கி வச்சிருந்த எல்லா பாத்திரம் நிரம்பினால அவங்க கடன் விற்று அந்த கடன் எல்லாம் அடைக்க ஆண்டவர் உதவி செய்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இவங்ககிட்ட இருக்க எண்ணெய் பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு. அந்த எல்லாம் கொடுத்து கடன்லாம் அடைச்சி போக மிச்சம் எனக்கு என்னன்னு செஞ்சேன், எனர்ஜி ஜீவனத்துக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியும் போது, தீர்க்கதரிசன வார்த்தைகள் அவங்க வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனால அவங்க கடன் எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. அதனால இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களை அறக்கதவை போட்டி ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட காரியத்தையும் கத்த மாற்றி தருவார். நீங்க நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க புலம்ப வேண்டாம். ஆனா அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட தான் பார்த்துட்டு வரும். நீங்க உங்க காரியம் என்னதான் இருந்தாலும்
ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கதை கூட்டிட்டு ஜெபிக்கும் போது அந்த காரியத்தில் ஆண்டவர் வந்து இறங்கி வந்து கிரியை செய்வார். அதுலேருந்து நம்மளால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபுல போட்டது போல, அப்படிப்பட்ட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நம்ம ஆண்டவர் தான். அவர் நோக்கி கூப்பிடும் போது எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை உண்டு, எல்லா காரியத்திலும் தான் அற்புதம் உண்டு. அதனால நம்ம வந்து என்னச்சுன்னா அவரை கருத்தாக நம்ம தேடணும். அவரை தேடி நம்ம அரைக்கதை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம ஜெபிக்கும் போது வேதம் கூறுகிறது, அரைக்கதை பூட்டி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி நினைச்சு ஜெபம் பண்ணு, வெளியரங்கமாய் அண்டர் பதில் கொடுப்பார் அப்படின்னு வசனம் இருக்குது. இதெல்லாம் உண்மை. அதனால நீங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவரத்தில் நீங்கள் நினைச்சிங்க ஜெபம் பண்ணுங்க, கதவை பூட்டிட்டு ஜெபிக்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அந்த 2 பிள்ளைகளை அடிமையாக்குறதுக்காக பணம் கொடுத்தவன் கடன் கொடுத்தவன் வந்து கொண்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கணுட்டி ஊழியக்காரங்களை வரவழைச்சி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தா. ஆவியானவர் சொன்ன காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால அந்த பிள்ளைங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே போகலை. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய கடனெல்லாம் அடைக்கப்பட்டது, அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் போங்க, தேவ சமூகத்துக்கு போயிருங்க. எந்த காரியமானாலும் மனுஷங்கிட்ட சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து உங்கள் பேரை அசிங்கப்படுத்திடுவாங்க. அவங்க ஒன்றுமே இருக்காது, அந்த காரியத்தை பெருசாக ஊதிடுவாங்க. அதனால் நீங்கள் தேவனுடைய பாதத்துக்கு போங்க. ஆண்டு சமூகத்தில் கதை கூட்டிகிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த தீர்க்கதரிசி மனைவிக்கு ஆண்டவர் செய்த அற்புதம், தீர்க்கதரிசியோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம், அதை கூட்டிகிட்டு அவங்க சொன்ன காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் பேதுரும் ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா மீன் பிடிச்சிக்கிட்டு போனார், மீன் கிடைக்கல. வெறுமையாக்கப்பட்ட ஒரு படகு, வெறுமையாக்கப்பட்ட ஒரு பேதுரு கரையில் இருந்து என்ன செஞ்சுருந்தாங்க, வலையை ஆசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு மீன் பிடிக்க போனால் நிறைய ரூபா பணம் செலவழியுங்காங்க. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிட்ட செலவழிங்காங்க. என்னடா நடு கடலுக்குள்ளே போகணும், அது 2 நாள் அங்கே நிற்கணும் தண்ணிக்குள்ளே, அப்புறம் வரணும்னு பெட்ரோல் செலவு நிறைய ஆகும். சத்தம் கட்டு டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போது அவன் அந்த போயிட்டு அப்புறம் வேலைக்கு அவங்க கூட 4-5 பேர் இருப்பாங்க. 2 நாள் 3 நாள் சம்பளம் கொடுக்கணும். அவன் இருந்து அப்படியே கரைக்கு வந்தாச்சுன்னா அவன்கிட்ட மீன் கிடைக்கல. என்ன பண்ண அப்படின்னு இருக்கான். அந்த நேரத்தில் ஏசப்பா அந்த கடல் கரைக்கு வர்றாங்க. வந்த உடனே ஏசப்பா கேட்குறாங்க, இந்த போட்டில் நான் ஏறட்டுமா அப்படின்னோடனே அவன் தாராளமாக ஏறிக்கிற சொன்னான். அதே மாதிரி ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆண்டவருக்காக அந்த போட் அடிச்சுன்னா கொடுத்தான் ஒன்று. ஆண்டவர் அதில் ஏறி அவருடைய வேலையை செஞ்சார், ஊழியத்தை செஞ்சார், போதிச்சார். எல்லா மக்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து அந்த வார்த்தையை போதிச்சாங்க. அதை அவர் பார்க்குறாரு, அந்த உள்ளத்தை பார்க்குறாரு ஆண்டவர். இவங்க கேட்டவனை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி. அதுமாரி தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மளும் ஆண்டவருக்காக ஏழைக்கு மக்களுக்கு கொடுக்கணும். எல்லா மக்களுக்குமே கொடுத்தா நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் தான். அது மாத்திரம் இல்லை, அது பேதுரு ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, ஆழத்தில் கொண்டு வலைய போடு அப்படிங்கிறாரு. அவன் அடுத்த வாரத்தை ஒன்றுமே கேட்கல, வேறே ஆழத்துக்கு போயிட்டான், போட்டு எடுத்துட்டு போயிட்டான். மதியம்தான், நல்ல மத்தியான வெயில் தான். ஆனாலும் மத்தியான வெயிலில் வந்து நம்ம ஆழத்தை அசைவு தெரிஞ்சாலே மீன் களைஞ்சி ஓடிடும். அப்போது அந்த ஆழத்தில் போய் நீ வலைய போடுன்னு அவர் வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்பிடிச்சதுனால அங்கே போய் என்ன செஞ்சிச்சு, ஒரு படகு தான் கொண்டு போனான். கடைசியில் அங்கே மீன் இழுக்க முடியல. பக்கத்தில் இருக்கிற எல்லா போட்டையும் கையசைச்சு கூப்பிட்றான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உதவி செய்யுங்கன்னு. அப்போ மாறாங்க, மீன் படகும் நிறைஞ்சி இன்னொருத்தவங்க படகும் நிறையுது. 2 படகு நிறைய ஆண்டவர் மீன் கொடுத்தாரு, நிறைய மீன் கொடுத்தாரு. அவனுக்கே பயம் கொடுத்துச்சு. அவன் சொல்கிறான், பாவியாகி மனுஷன் ஐயா என்னை விட்டு நீ பெய்றியா அப்படின்னு சொல்லி தேவனுடைய பாதத்தில் விழுந்துட்டான். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தான்னு சொல்லுவார், இனிமேல் நீ மீன் பிடிக்கிறவன் கிடையாது, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி ஊழியத்தின் பாதையில் பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போ அவனுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த தீர்க்கதரிசியோட எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தை கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்க குடும்பத்தில் கடனெல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. நல்ல ஒரு குடும்பத்தை மீதியாக துணிக்கு எடுத்து அந்த எண்ணெயை வச்சு அவங்க குடும்பத்தை ஜீவனம் பண்ண ஆரம்பித்தாங்க. பேதுருவுக்கும் வெறுமையாக இருந்த அந்த பேதுருவையும் தேடி வந்து பேதுரு வந்து ஏசப்படி வார்த்தை கீழ்ப்பிடிஞ்சு போனான். ஏசப்பாவுக்கு முதல்ல கொடுத்தான், போட்டை கொடுத்தான். 2வது வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பிடிஞ்சான்.
அதனால் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 2 படகு நிறைய மீன்களை ஆண்டவர் கொடுத்தாரு. அதனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம் தான். நம்ம இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தைக்கு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறோம். செவி அடைச்சிடுறாங்க. பைப்பில் எடுத்த வசனம் கூட வாசிக்க மாட்டேங்கிறாங்க. பைப்பில் கூட தூக்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க ஆலயத்துக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பைப்பில் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் டெய்லி வேதத்தை வாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். அப்படி தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெபிக்க தான் ரொம்ப பிடிக்கும். தானியேலை கூட பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு பிரியமானவன் சொன்னார். ஏன் சொன்னார்னா, அவர் எப்பவும் சரியான முறையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ போராட்டம் வந்தாலும் போராட்டத்தை பார்த்து என்ன செய்யல, அவர் பயப்படலை. அந்த ஜெபத்துக்கே விரோதமாக போராட்டம் வந்தாலும் அதை விட்டு அவர்களை கொஞ்சம் கூட விலகலை. அதே செய்கிற காரியத்தை கரெக்டாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்துட்டு வந்தார். அதனால அவர் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அதே மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது அவர் நம்மளை பார்த்து பிரியமானவன் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவர் என்ன செய்வார், நம்மளை கனப்படுத்துவார். அப்போ சொல்லுவார், நம்ம பக்கத்துலேயே கூட இருந்து நம்மளோட பேசுவாங்க ஆண்டவர். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்புனாலும், ஒரு பாலையுமே இறங்கினாலும் பயப்படாத, ஒன்றும் நீ பண்ண முடியாதும்பார். அவர் சொந்தம் கொண்டாடுவார், உரிமை கொண்டாடுவார். ரொம்ப நல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அதனால் தானியேலை பார்த்து எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொன்னார். தானியேலை அவர் ரொம்ப தானியேலை ஆண்டு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக வைராக்கியமாக நிற்கிற பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல அவங்க மீது நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பைபிளில் பார்க்குறோம். அதனால் ஆண்டவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் ஆசீர்வாதம் தான். அந்த நிறைய பார்க்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய கீழ்ப்படிஞ்சாங்க. பேதுரு கீழ்ப்படிஞ்சாங்க. அப்புறம் காணாமூர் கல்யாண வீட்டில் அப்படியே பந்தி பரிமாறினவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. தண்ணி எடுத்துகிட்டு போய் அப்படியே எல்லாத்தையும் பந்தி விசாரிப்புக்காரங்களை கூப்பிட்டு வச்சு போய் பரிமாறுங்கன்னொடனே அவங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு பரிமாற ஆரம்பித்தாங்க. அது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது, ருசி உள்ளதாக மாறினது. அப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது எல்லா ஆசீர்வாதமும் நம்ம வீடு தேடி வரும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. வேதத்தை வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு செபிப்போம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நீ பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. உடைய வார்த்தை கொண்டு நீ பேசே உமக்கு நன்றிப்பா. உமக்கு கீழ்ப்படியும் போது, உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் பலத்த கிரிகளை நீர் செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துறப்பா. ஆசீர்வதிக்கிறீரப்பா. வெறுமையெல்லாம் தகப்பனே ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறீர் ஐயா. கடன்பட்ட மகள் என்ன செய்யும் சொல்லி பரிதவித்து கொண்டு இருக்கும்போது அது மகளுடைய குடும்பத்தில் என்னை கொண்டு நிரப்பி அந்த கடனெல்லாம் அடைக்கி நீர் உதவி செய்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா. அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அப்படியே மகள் கீழ்ப்படிந்தாங்கப்பா. உங்களுக்கு நன்றிப்பா. பேதுரு தகப்பனே அப்படி ஏசப்பாடு வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு விலை போட்டார் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதே போல் ஒரு கல்யாணத்தில் தகப்பனே இப்படி வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க பந்தி விசாரிப்புக்காரங்க ஐயா. அங்கே ஆசீர்வாதம் ஐயா. நீர் போன இடத்துலலாம் ஆசீர்வாதம். இப்படி வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தவங்களுக்கு ஆசீர்வாதம். தொடர்ந்து பொறுப்பிடத்தை நடத்தும் உடைய பிள்ளைகளும் உடைய நாங்களும் எல்லாருமே உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய பரிசுத்த கட்ட முத்துமாய் 100க்கு 100 கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாம் மாத்திரம் எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு சாமத்தை சோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.